நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, சினிமாவுல இருக்கும்போதே விஜய் சார், த்ரிஷா அவங்களுக்கும் இடையே ஏதோ இருக்கிறது, ரகசிய உறவு அப்படின்னு எல்லாம் பேச்சுக்கள் கிளம்பியது. தற்போது விஜய் சார் அவர்கள் அரசியல்ல இறங்கி விட்டதால இதனை மேலும் ஊதி பெருசாக்கிட்டாங்க. தற்போது விஜய் சாருடைய பிறந்தநாள் அன்று கூட த்ரிஷாவுடன் தான் இருந்தார் அப்படின்ற புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சைக்குமே உள்ளாச்சு. பிறகு த்ரிஷா தான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி அதிர்ச்சியை கிளப்பினாங்க. இவ்வாறாக விஜய் சாரும் த்ரிஷாவுக்கும் தொடர்பு உண்டு. இதனாலதான் மனைவி சங்கீதாவை பிரிந்து த்ரிஷாவுடன் இணைய போறார் அப்படின்ற செய்திகளுமே வெளியாச்சு. பிறகு விஜய் சாரும் சங்கீதாவுமே விவாகரத்து செய்ய போகிறாங்களா அப்படின்ற வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனால் வதந்திகளுக்கு விஜய் சார் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இதற்கு ஏற்றாற் போல த்ரிஷா அவங்களுமே அமுக்கமாக சமூக வலைதளங்கள்ல நிறைய பதிவுகளையுமே போட ஆரம்பிச்சாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் சார் அவர்களுடைய நெருங்கிய நண்பனான விஜய் சாருடைய ஒட்டுமொத்த கௌரவத்தையுமே காப்பாற்றும் வகையில ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. அதாவது நடிகர் சஞ்சீவ் அவர்கள் சின்ன திரையில சமையல் நிகழ்ச்சியில மனைவியுடன் பங்கேற்றிருக்காரு. இதுல யதார்த்தமாக உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டதிலேயே எந்த சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அதற்கு சஞ்சீவ் எனக்கு என்னுடைய நண்பன் விஜய் சாருடைய மனைவி சங்கீதா சமையல் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க சங்கீதா மிகவும் அருமையாக சமைப்பாங்களாம். அடிக்கடி நாங்கள் விஜயுடைய வீட்டிற்கு சென்று சாப்பிடுவோம். சோ ரீசெண்டாக கூட சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போதுமே இருவரும் ஒன்றாக வசித்து வராங்க அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்கள் கூட அண்மையில கொடுத்த பேட்டியில இதை பற்றி தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.